நம்மளுக்கே சாட்டை எடுத்து அடிக்க தெரியல. நம்ம என்ன வந்து நீங்க சொல்லுங்க. ஆர்வி மூஞ்சுக்கு சிக்கன் அடிக்க சொன்னா பனீர் கடிக்கிற மாதிரி கோயா அதை அடிச்சுட்டு யாரு? நான் தான் அடிச்சுட்டேன். இந்த சபைக்கு முதல் வணக்கம். முதல் வணக்கம். சிக்கனா தட்டி விடுறேன். ஒரே சிக்கனா தட்டி விடுறேன். தட்டி விடு. அருமை தட்டுல வா. என்னுடைய பெயர் என்ன? என்ன? இந்த கரடி புலி வேட்டையாடுகின்ற எனது பெயரோ கடா ராட்சசே. இப்படியெல்லாம் இருந்துட்டார் என்று மேலாதபடிக்கு இன்று நம்மளுடைய வனத்தில் ஏதோ ஒரு நறுமண வாடை. நாக்கின் மீது அமரி யாரை அப்படியே விளங்க வேண்டும். அப்படிதான். உன் பெயர் என்ன? என்னுடைய பெயரோ ராட்சசன். ராட்சதா, இந்த வழியை விட்டு வராத வழியாக ஓடி பிழைத்து விட்டால் உன் உயிர் மிஞ்சும். வீரனை தடுத்தால் உன் உயிர் யமன் பதவி போய் சேரும். உன்னுடைய கால் தனியாக, கை தனியாக, தலை தனியாக, ஈரல் தனியாக, அனைத்தும் தனித்தனியாக பிரித்து உன் அனைத்து உடலையும் நான் அப்படியே சாப்பிட வேண்டும். வா, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. என் நாக்கின் மீது அமதி. அட வேண்டாம் மாட்டே. வீணாக வலிய மலைக்காதே. உன் உயிர் என் கையிலே தஞ்சமடைந்து விடும். அப்படியா? வந்த வழி விட்டு வராத ஓடி பிழைத்து வீடு சென்றாலும் உனக்கு நன்மை, இல்லையே உனக்கு தீமை. அப்படியா? புறப்படு. ஒருபோதும் இடத்தை விட்டு நான் வர முடியாது. எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. என் நாக்கின் மீது அமர முடியுமா? முடியாது.
காட்டான் வீரன் கண்ணாராட்சசனை வெட்டி சம்ஹாரம் செய்து அவன் ரத்தப்பாலை குடித்து உடலில் சாமர்த்தியம் ஏற்றி என் தாய் தந்தையை சின்னான் செல்லி என்னை எடுத்து வளர்த்து இந்த அருந்ததி இனம் அல்லவா இந்த அருந்ததி இனத்தை காண்பதற்காக என் தாய் தந்தையை பார்க்க வேண்டும். புறப்பட்டு போகின்றேன். எங்க அப்பாவை பார்க்க போறீங்க. வாங்க சாமி, மகராசனா போயிட்டு வாங்க சாமி. போயிட்டு எங்க அப்பாங்க? உங்க அப்பா அங்க இருப்பாரு. பார்த்தேன், வரும்போது பார்த்தேன். எங்கம்மா? கடைக்கு போய் சாப்பிட்டு போறாரு. அப்படியா? இல்லையா? எங்க சொந்த பந்தம். எதுக்குள்ள இருக்கிறாரு? ஜெயிலுக்குள்ளயா? எங்க சொந்த பந்தம். இவங்க எல்லாமே எல்லாம் உற்றார் உறவினர்கள். அடேங்கப்பா. என்னை எடுத்து வளர்த்து இனம் இந்த அருந்ததி இனம். அருந்ததி இனம். சரி சரி. உங்க சொந்தக்காரங்களா? ஆமாப்பா. கேட்டு பாரு. உங்க சொந்தக்கார பையனா? உங்களுக்கு என்ன முறை ஆகுது? ஆமா. அப்ப அம்மா இங்கதான் இருக்குதா? இல்ல, இது பெரியம்மா. ஓ, இது தொட்டம்மா. அப்படினா தொட்டம்மா பெரியம்மா. பெரியாயா? பெரியாய். அப்படி. பெரியாய். சரி, எங்க அப்பா பார்க்க போறோம். போலாம். கோனேரிப்பட்டினத்தை ஆண்டு வரக்கூடிய சின்ன பொம்மண்ணன் பெரிய பொம்மண்ணன் சபைக்கு வரும் விதம் காண்க. நாட்டுக்கு நாடு மகா நாடு இன்று வைத்த நாடகமானது என்ன நாடகம்? இந்த கரட்டூர்லே அகில ஆண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பாளாகி ரேணுக பத்திரி பண்டிகை திருவிழாவை முன்னிட்டு இன்று நாடகம் வைத்துள்ளார். நாம் வைத்து வந்த நாடகமோ மட்டுக்கடங்காத மகாவீர சுவாமி மதுரை வீர நாடகம். நடத்த வந்த நாடகம் முதல் பாகம்.
இந்த நாடகத்துல பொம்மை சிறை எடுப்பதோடு ஓரிரவு நாடகம் முடிந்தது. மார்கை மார்காலு அது இரண்டாவது பாகம். இருந்தாலும் இந்த நாடகத்துல நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்களே. டேய் பாய் புலி போல் சீரும் சிங்கத்தை போல் நாங்கள் யார் தெரியுமா? யாருங்க? இதா யாரு பாத்துக்கிறீங்களா? தெரியல. திருநள்ளாத்துல இருக்கும்ல. அடங்க கூடாரி தெரியுமா? சித்திரை வடிவமல்ல நீர்படி அலங்கரித்து என்னுடைய பெயரோ சின்ன பொம்மண்ணே கோடேரி பட்டணத்தை வசித்து வரக்கூடிய எனது பெயரோ பெரிய பொம்மண்ணன். பெரிய பொம்மனுக்கே சின்ன பொம்மன் எப்படிங்க? இப்படியாக இருந்தாலும் சின்ன பொம்மண்ணன், பெரிய பொம்மண்ணன், வீர பொம்மண்ணன், குச்சி பொம்மண்ணன் இப்படி சொல்லக்கூடிய நாங்களோ 7 பொம்மண்ணன் ஆக்கிமாரு. 7 பொம்மண்ணன் நீங்க. ஆமா, அண்ணன் தம்பிங்க 7 பேருங்க. இந்த 7 அண்ணன் தம்பிகளை பெற்றெடுத்தாங்களே அப்பம்மா யாருங்க? என் தாயோ நாகப்பா. உங்கரப்பா நாகப்பா. இப்படி என் தாயோ நாகப்பா. தாயார் நாகப்பா. என்னவா? நாகப்பா. டேய் என் தாயோ நாகப்பா. நாகப்பா. நாகப்பன் ஆக்கிற என் தந்தையா? ஓ தந்தையா நாகப்பன் ஆக்கிற. நாகப்பன் ஆக்கிருக்கும் நாகபாவுக்கும் நாங்கள் 7 பிள்ளைகள் பிறந்தோம். சரிங்க. இருந்தாலும் நான் முந்தி பிறந்தவன் அல்லவா? நீங்க முன்னாடி பிறந்தீங்களா? முதலாக தோன்றேன். அப்படி நான் பிறந்த உடனே மூஞ்சி சரியில்லாம இருக்கு. 16 வயது ஆன உடனே காலாகாலத்துல கல்யாணம் செய்து வைத்தார்கள். 7 பேருக்கு ஆயிருச்சா? எங்க அண்ணனுக்கு மட்டும் திருமணம் ஆகிவிட்டது. ஆமா. இதாங்க தம்பிங்களா? ஆமா. இவங்க தம்பிங்களா? ஆமா. கல்யாணம் ஆச்சு சொல்றீங்களே, சம்சாரம் பேர் என்ன? அருமையான பேருங்க. ஏன் உங்க பொண்டாட்டி பேரு? என் மனைவியுடைய பெயரை நினைத்தால் மனமானது சந்தோஷமா இருக்கிறது. அவ்வளவு சந்தோஷமா? ஆமா. பேர் என்னங்க? சக்கர பந்தில தேன்மாரி பிழைந்தால் எவ்வளவு ஒரு தித்திப்பா இருக்கும். பழநழுவி பாலிலே விழுந்து, அதனழுவி தேனிலே விழுந்து, அதனழுவி நெய்யிலே விழுந்து, அதனழுவி வாயில விழுந்தா எப்படி இருக்கும்? ஒரே தித்திப்பியா இருக்கும். தித்திப்பாக இருக்கும். அது போல என் மனைவியுடைய பேரை நினைக்கும் பொழுது என் மனமானது சந்தோஷம் அப்படி சொல்லியா? அவளுடைய பெயரோ அவள் பெயரோ திருவண்ணமாது. திருவாணிகாலமா? திருவண்ணலடா திருவாணை. திருவணிமாது. உங்கள் மனைவியின் பெயர் திருவணிமாது. இருவரும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு சில காலங்களுக்கு பிறகு கவலா அழகுள்ள ஒரே ஒரு புதவியாக நான் ஈண்டெடுத்தேன். பிள்ளையா? ஆமா. பொட்டு பிள்ளையா? ஆமா. என்ன பேர் என்ன? தெரியாது. என் மகளுடைய பெயரோ பொம்மி நாயகம். என் குலதெய்வமாகிய பொம்மக்கா. பொம்மக்கடா. சரி சரி. என் குலதெய்வம். நான் கூட பக்கத்து தெய்வத்தினுடைய பெயர் நாங்க வச்சதுனால தான். சரிங்க. உனக்கு சாமி பேர் இருக்கு. உன் சாமி பேர் என்ன? என் சாமி பெயர் ஈஸ்வரன். பத்தியா? அவர் பேர் கேளு. உங்களுடைய பெயர்? உங்களுடைய பெயர்? சாமி பேர். எல்லாத்துக்கும் சாமி பேர். அதனால என் குலதெய்வம் ஆகிய பொம்மக்காவுடைய ஞாபகமாக என் மகளுக்கு பொம்மி நாயகமோ என்று பெயர் வைத்தேன். இருந்தாலும் என்று ஒரு முக்கியமான ஒரு செய்தி. என்ன செய்தி தம்பி? சொல்லடா சொல்லு. கமலா, என்னுடைய அண்ணனுடைய மகள் வயதுக்கு வந்து விட்டாள். அது அண்ணன் பண்ண வயது வந்து அண்ணன் தான் சொன்ன. தம்பி நீ எதுக்கு சொல்ற? நான் சித்த புண்டா. எந்த புண்டடா?
2000 கீழே வார போட்டாங்க தொலைச்சு விட்டுட்டு இருக்கிறோம். அதனால இப்பொழுது உடனடியாக அதாவது என் நாட்டிலே பண்ணையம் கட்டினானே ஆதி மாதாரி சின்னா, சரி, அந்த சின்ன இடத்துல என் மகளாகப்பட்டவ வயதுக்கு வந்த காரணத்தினால காவலா என் மனமும் மிகவும் சங்கடம் அடைந்தது. ஏங்க வயசுக்கு வந்துட்டா சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷம். நீங்க ஏங்க மனம் ரொம்ப சஞ்சலமா இருக்குதுன்னு சொல்றீங்களே? ஓய், மகளாகப்பட்டவள் வயதுக்கு வந்தவுடனே பஞ்சாக ஜோதிடத்தில் அழைத்து ஆலோசனை கேட்டு அப்பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? உன் மகளாகப்பட்ட பொம்மி நாயகம் ஆகாத நேரம் ஆகாத நேரம் அவிட்ட நட்சத்திரத்தில் ருதுவாய காரணத்தினால வண்டுகள் நுழையாத சுண்டலிங்க வனத்துல தன்னை தனிமையாக ஒரு நாளைக்கு ஒரு குடத்தை கட்டி எரிக்கணும். சரிங்க. 31 நாளைக்கு 31 குடத்தை கட்டி எரிக்கணும். பிள்ளை தன்னை தனிமையா இருப்பாளு, வண்டுகள் நுழையாத சுண்டலிங்க வனத்துல நாங்கெல்லாம் அரமனையில் இருக்கிறோம். பிள்ளை மட்டும் வண்டுகள் நுழையாத சுண்டலிங்க வனத்துல தன்னை தனிமையா வைத்து வந்திருக்கிறோம். அதனால ஆகாத நேரம் அவற்றை நட்சத்திரம் அதாவது ருதுவாகி விட்டா. அதனால இதுக்கு காவலாக ஒருவர் வேண்டும் அல்லவா? அதற்காக நம் காட்டிலே பண்ணையம் கட்டானே ஆதி மாதாரி சின்னா, அவனை வரவழைத்து என் மகளுக்கு காவலாக இருக்க வேண்டும். சரி சாமி, பிள்ளை தனியா இருக்க முடியாது. ஆமாங்க, அதுதான் கட்டணும். நீங்க ஓய் இப்படிப்பட்ட என் தம்பிமார் இப்படி உடனடியாக சென்று என் மகளாகப்பட்டவளுக்கு அதாவது குடத்தை கட்ட வேண்டும். இச்செய்தியை சின்னான இடத்துல சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். தன் சொத்து நமக்காக ரூபாய் 20 அன்பு சேர்க்கின்றார். இந்த அம்பாளுடைய அருள் பெற்று பல்லாண்டு பல கோடி நூறாக வாழ வேண்டும் என்று எந்த முகமான தங்க முகமாகி கூட்டம் குலையாமல் கொண்ட பூ வாழாமல் சுகசேமத்தோடு வாழ வேண்டும். ராமோ உடனே சென்று புறப்படுவோம். சீக்கிரமாக மாதிக சின்னானை அழைத்து வா. புறப்படுவோம். காதுல ஒரு கூட என்ன செப்புடுத்து மட்டும் வேச்சு காட்டு போய் முன்னாடி அம்மத்தாங்க சின்ன ஒரு மாற்றமா இருக்கிற நீங்க என்னம்மா பண்றது? நெப்புனாதான் சிக்காம பேசுவானே. ఎందమా అదేంటి గోటమే గోటం మీ అమ్మ గోదన పోయి తొలవ అమ్మ గోదన పోయి ఎందుమా తొలవేది అంటారు వాళ్ళు కొడుకులు చెప్పులు వేసాడు జోగులు చెప్పులు రాది కాదులు పట్టించిన రోడ్డు చెప్పులు అమ్ముతానని కుట్టువారు ఏడాది ఓలోడు తెరిచింటే కుక్కర్సేనల్లా కుట్టువార్త కానమా వైట్ కానమా కుట్టువార్త కానమంట పోయిందా